Hi friends, welcome back to the Internet Cafe YouTube channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல HGS அப்படிங்கிற கம்பெனில இருந்து வந்திருக்கக்கூடிய டெலிகாலர் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்தா இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த ஜாப் முழுக்க வந்து பாத்தீங்கன்னா work from home தான். நீங்க வீட்ல இருந்துகிட்டே வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் டைம் ஃபுல் டைமா வந்து பார்த்தீங்கன்னா வர்க் பண்ணிக்க முடியும். இந்த ஜாப் பார்த்தீங்கன்னா ஃபுல் நோட்டிஃபிகேஷன் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். சோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்போதான் நம்ம சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்க அப்படினா சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழ இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கறத எனேபிள் பண்ணிச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாமே நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். இன்னொரு விஷயத்தையும் உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். இதுவரைக்கும் நம்ம டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணாம இருந்தீங்க அப்படினா நம்ம டெலிகிராம் சேனல்ல இருந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கான லிங்க்ஸ் வந்து இந்த வீடியோ கீழ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். இதுல நீங்க ஜாயின் பண்றதுனால வந்து பாத்தீங்கன்னா பிரைவேட் கம்பெனி கவர்மெண்ட் சைடுல இருந்து வரக்கூடிய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாமே நீங்க வந்து பாத்தீங்கன்னா அடுத்த செகண்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா அப்டேட்டடா நீங்க வந்து பாத்தீங்கன்னா தெரிஞ்சுக்கிற முடியும். ஓகேங்களா? சரி வாங்க டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே ஃபைன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா HGS அப்படிங்கிற கம்பெனிலேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு போஸ்டிங் தான். என்ன போஸ்டிங் வந்து ஹையர் பண்ணுறாங்க அப்படின்னா இன்டர்நேஷ்னல் டெக்னிக்கல் சப்போர்ட் வாய்ஸ் ப்ராசஸ் மூலிமா வந்து பார்த்தீங்கன்னா உங்களை வந்து ஹையர் பண்ணுறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த ஒரு பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்லலாம். ஏன்னா சிடிசி சேலரி வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கனாலே உங்களுக்கு வந்து தெரியும். பெர் அனுவல் இன்கமாக உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா 2,35,000 இருந்து 3,50,000 வரைக்கும் பெர் அனுவல் இன்கமாக உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா ஏர்ன் பண்ணிக்கிற முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஆஃபீஸில் வந்து ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரீயாகவே வந்து பார்த்தீங்கன்னா பிக்கப் பண்ணிவிட்டு உங்களை வந்து ட்ராப் பண்ணக்கூடிய ஃபெசிலிட்டியுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொவைட் பண்ணுறாங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபீஸில் போய்ட்டு ஒர்க் பண்ணலாம். பெரிய சிட்டியான சென்னை, கோயம்புத்தூர், ஹைதராபாத், பெங்களூரு, கர்நாடகா இந்த மாதிரியான சிட்டி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்குது. அங்கே கூட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு இந்த மாதிரி ஃபெசிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக வந்து கொடுக்குறாங்க. ஓகேங்களா? ஓகே, இந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னா என்ன ஒரு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் நீங்கள் வந்து படிச்சிருந்தா இதுக்கு வந்து அப்ளை பண்ணான்னு வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் கிராஜுவேட்டு அப்படின்னா கிராஜுவேஷன் மினிமம் 12 இயர் ஆஃப் எஜுகேஷன் அப்படிங்கிறத இந்த இடத்துல வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் வந்து இந்த கிராஜுவேட்லேருந்து பார்த்தீங்கன்னா எந்த மேஜர் சப்ஜெக்ட் நீங்கள் எடுத்து படிச்சிருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் வந்து தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். எக்ஸ்பீரியன்ஸான கேண்டிடேட் கூட இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். உங்ககிட்ட எக்ஸ்பீரியன்ஸே கிடையாது, ஃப்ரெஷராக இருக்கீங்க அப்படின்னாலும் இந்த கம்பெனி ஃப்ரெஷரையுமே வந்து பார்த்தீங்கன்னா வெல்கம் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ரெடி டு ஜாயின் இமீடியட்லி. ஏன்னா இந்த கம்பெனியில் வந்து அர்ஜென்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாஃப் வந்து தேவைப்படுறதுனால எவ்வளோ சீக்கிரம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இதை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணிக்கோங்க. இதுக்கான அப்ளை லிங்க் வந்து வீடியோ கீழே கொடுத்துருக்கேன். அப்ளை பண்ணுறதுக்கு எந்த ஒரு ஃபீஸுமே கிடையாது. ஃப்ரீயாகவே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை மோடு வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ஜாப்புக்கு வந்து லேப்டாப் வந்து கம்பல்சரி கிடையாது. ஓகேங்களா? ஏன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்காக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வாய்ஸ் மூலியமாக தான் நீங்கள் வந்து பேச போகிறீங்க. லேப்டாப் கம்பெனி இன்டர்வியூ எடுத்து முடிச்சுட்டு உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் அதை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ நோட்டிஃபிகேஷன் நம்ம வந்து பார்க்கலாம். ரூல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள். ஆன்சரிங் த கால்ஸ் இன் கஸ்டமர்ஸ். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர்கிட்ட இருக்கக்கூடிய அந்த என்கொயரிஸை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டுட்டு அதுக்கு ஆன்சர் பண்ண போகிறீங்க. கஸ்டமர்கிட்ட எப்படி பேசணும் அப்படிங்கிறத ட்ரைனிங் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 3 மந்த்லேருந்து ஒரு 6 மந்த் வரைக்கும் கம்பெனியாக உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. அந்த ட்ரைனிங்ஸ் பீரியடில் கூட உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேலரி வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது அப்படிங்கிறத இந்த இடத்துல வந்து சொல்கிறாங்க. ஓகேங்களா? அதை தாண்டி உங்களுக்கு வந்து பேசிக்காக டெலிஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா என்கொயரி பண்ணக்கூடிய அளவுக்கு ஸ்கில் இருக்கணும். எம்எஸ் ஆஃபீஸை ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். டைப்பிங் ஸ்கில் மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா 15 WPMலேருந்து உங்களுக்கு வந்து வித் வந்து பார்த்தீங்கன்னா 85 அக்ரஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் நாலேஜ் வந்து உங்ககிட்ட வந்து ஸ்கில்ஸ் வந்து இருக்கணும் அப்படிங்கிறலாம் சொல்லியிருக்காங்க. அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் ஃபோக்கஸு, ஒரே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள் டாஸ்க் வந்து பண்ணக்கூடிய அளவுக்கு ஸ்கில்ஸு இது எல்லாமே இருக்குது அப்படின்னா தாராளமாக இந்த ஜாப்புக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கிற முடியும் அப்படிங்கிற மாதிரி நோட்டிஃபிகேஷன்லாம் கொடுத்துருக்காங்க. நான் நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து உங்களுக்கு வந்து சொல்லலாம். ஏன்னா வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போயிருங்கிறதுக்காக எவ்வளோ ஷார்ட்டாக சொல்ல முடியுமோ நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். அதனால் இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு அப்ளை பண்ணக்கூடிய ஒரு கேண்டிடேட்டாக இருந்தீங்க அப்படின்னா தயவு செய்து நோட்டிஃபிகேஷனாக ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ரீட் பண்ணுங்கள். ரீட் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அப்ளை பண்ணுங்கள். ஓகேங்களா? இப்போ வந்து எப்படி வந்து அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த இடத்துல வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் சொல்லிட்டு ரைட் சைடில் கொடுத்துருப்பாங்க. இது நான் உங்களுக்கு வந்து கம்ப்யூட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ஷோ பண்ணியிருக்கிறேன். நீங்கள் வந்து மொபைல் ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லிங்கை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு வந்து கீழே வந்து ஷோ ஆயிருக்கும். ஃபர்ஸ்ட் நேம் உங்களுடைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா டிசி, மார்க் ஷீட்டு, ரெஸ்யூம்லாம் பேர் வந்து எப்படி இருக்கும் அந்த பேர் வந்து கரெக்டாக கொடுங்க. ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், உங்களுடைய ஃபோன் நம்பர் கரண்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு ஃபோன் நம்பர் வந்து கொடுங்க. மெயில் ஐடியை கொடுங்க. கரண்ட் லொக்கேஷன் நீங்கள் எந்த லொக்கேஷன் இருக்கீங்களோ அந்த லொக்கேஷன் கொடுங்க. வில்லிங் டு ரீலோட் டு பெங்களூர். நீங்கள் பெங்களூரில் ஒர்க் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கீங்களான்னு கேட்குறாங்க. அதாவது ஒர்க் ஃப்ரம் ஹோம் முடிஞ்சோடனே கம்பெனியோடைய டிபார்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை வந்து ரீலோட் பண்ணுறதுக்கு சொல்லும்போது நீங்கள் வந்து பெங்களூரில் ஒர்க் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கீங்களா அப்படின்னா நீங்கள் வந்து எஸ் கொடுங்க. இல்லை அப்படின்னா நோ கொடுத்துக்கோங்க. ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. அதை தாண்டி உங்களுக்கு வந்து ஸ்பெசிஃபிக்காக உங்களுடைய ஸ்கில், உங்களுடைய எஜுகேஷன் வந்து என்னவோ அதை வந்து கொடுங்க. இந்த இடத்துல பிஜே, யூஜி இருக்குது, பிகாம், எம்காம், எம்ஏ, பிஎட் எல்லாமே கொடுத்துருக்காங்க. நீங்கள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன படிச்சிருக்கீங்களோ அதை வந்து கொடுங்க. அதை தாண்டி ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் கூட இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான் ரொம்ப ஒரு ஸ்பெஷலான விஷயம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து செட் ஆகலை அப்படின்னா தயவுசெய்து
உங்கள் வீட்டுகளில், உங்கள் பக்கத்து வீட்டுகளில், உங்களுடைய நேர்பையில் இருக்கக்கூடிய காலேஜ் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணுறதுனால அவங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ உங்களுடைய எஜுகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் எந்த ஸ்கூல்லேருந்து படிச்சிங்களோ ஸ்கூல் பேர், அந்த ஸ்கூல் வந்து எந்த சிட்டியில் இருக்குது அப்படிங்கிறத கேட்குறாங்க. அந்த சிட்டியோடைய பேர், காலேஜ் எந்த காலேஜில் படிச்சிங்க அந்த காலேஜோட சிட்டி கேட்குறாங்க. ஆர் யூ வில்லிங் டு ஒர்க் ஏன் நைட் ஷிஃப்ட், நீங்கள் நைட் ஷிஃப்ட் ஒர்க் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் எஸ்னா எஸ் கொடுங்க, இல்லைனா நோ கொடுத்துக்கோங்க. அதை தாண்டி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் இன் வாய்ஸ் ப்ராசஸ், நீங்கள் வந்து ஒரு கால் சென்டர்லையோ இல்லை வந்து ஒரு வாய்ஸ் ப்ராசஸ்லேயே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எந்த இயர் ஒர்க் பண்ணியிருக்கீங்களோ அது வரைக்கும் நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். 0 to 6 month 1 yearனா வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷர்மே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இருக்கும் அப்படிங்கிறதான் அர்த்தம். ஓகேங்களா? 0 to 6 monthன்னு சொல்லிட்டு கொடுங்க. ஓகேங்களா? அதை தாண்டி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் இன் இன்டர்நேஷனல் வாய்ஸ் ப்ராசஸ், நீங்கள் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஒரு வாய்ஸ் ப்ராசஸ் ஆகிருக்கீங்க அப்படின்னா அது கொடுங்க. ஃப்ரெஷர்னா ஃப்ரெஷர் அப்படிங்கிற கிளிக் பண்ணிக்கலாம். அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் கம்பெனி ஒர்க்டு, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க்டு பண்ணிட்டு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷர் அதெல்லாம் கேட்டிருக்காங்க. அதை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இது எல்லாமே ஃபில் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் லாஸ்ட் ஒரு 2 கொஸ்டின் கேட்குறாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் இன் கஸ்டமர் சர்வீஸ் என்ரால்மெண்ட் அப்படிங்கிற கேட்குறாங்க. அதுக்கு நீங்கள் வந்து எதுவாக இருக்கீங்களோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எஸ்னா எஸ் கொடுங்க, இல்லைனா நோ கொடுத்துக்கோங்க. அதை தாண்டி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆர் யூ ஃப்ளெக்சிபிள் டு ஒர்க் ஃப்ரம் ஹோம் அண்டு ஆஃபீஸ் அப்படிங்கிற கேட்குறாங்க. நீங்கள் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம்லேயே இருக்கீங்களா இல்லை வந்து ஆஃபீஸில் வரீங்களா அப்படிங்கிற கேட்குறாங்க. அதுக்கு நீங்கள் வந்து உங்களுடைய பதில் என்னவோ அது வந்து எஸ்னா எஸ் கொடுங்க, நோனா நோன் கொடுத்துட்டு உங்களுடைய ரெஸ்யூம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஃபைல் வந்து பிடிஎஃப் ஃபைல் வந்து அட்டாச் பண்ணிவிட்டு இந்த இடத்துல செலக்ட் கொடுங்க. ஓகேங்களா? கொடுத்து நீங்கள் வந்து அட்டாச் பண்ணி முடிச்சு சப்மிட் அப்படிங்கிற கிளிக் பண்ணும்போது உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணிவிட்டு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூக்கு வந்து பார்த்தீங்கன்னா கால் பண்ணுவாங்க. இது வந்து ஆன்லைன் இன்டர்வியூவாக தான் இருக்கும். ஏன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம் மோஸ்ட்லி இந்த ஆஃபீஸில் போய்ட்டு ஒர்க் பண்ண இந்த இன்டர்வியூ வந்து அட்டன் பண்ண முடியாதனால உங்களுக்கு இந்த ஆன்லைன் இன்டர்வியூ ஜூம் காலாக இருக்கலாம், ஸ்கைப் வீடியோ காலாக இருக்கலாம், வாட்ஸ்அப் காலாக இருக்கலாம், எதுவாக வேணாலும் இருக்கலாம். காலில் என்ன சொல்கிறாங்களோ அதை ப்ரிப்பேர் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க. இன்டர்வியூவில் வந்து பார்த்தீங்கன்னா கேட்கக்கூடிய கொஸ்டினுக்கு வந்து கரெக்டாக ஆன்சர் பண்ணிங்க அப்படின்னா இன்டர்வியூவில் கிளியர் பண்ணவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து செலெக்ஷன் பண்ணுறாங்க. எந்த ஒரு ரிட்டன் டெஸ்ட்டும் கிடையாது, எதுவுமே கிடையாது. ஒன்லி ஃபார் இன்டர்வியூவில் செலக்ட் ஆகக்கூடிய எல்லா பீப்புளையுமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஹையர் பண்ணிடுறாங்க. ரொம்ப கம்மியான வேகன்சி இருக்கிறதுனால எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ ரீசெண்டாக நான் ஒரு மெசேஜ் வந்து படிச்சிருந்தேன். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கான பேர் வந்து பார்த்தீங்கன்னா வருஷம் காலேஜ் படிச்சுட்டு வெளியில் வராங்க. வெளியில் வரக்கூடிய எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா வேலை கிடைக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஓகேங்களா? இது வந்து எனக்கும் தெரிஞ்சிருக்கும், உங்களுக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். அதனால் நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியாக ஃபோக்கஸ் பண்ணி ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக போடுறோம். அதை தாண்டி கவர்மெண்ட் சைட்லேருந்து வரக்கூடிய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாமே உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிகிட்டு இருக்கிறேன். அதை பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு வந்து எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த படிச்சவங்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னு தனியாக ஸ்பெசிஃபிக்காக ஒரு வீடியோஸ்லாம் போட்டிருப்பேன். பிளேலிஸ்ட் செக் பண்ணி பாருங்கள். ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் செக் பண்ணி பாருங்கள். அதில் உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னா அதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். நீங்கள் டேரெக்டாக லிங்காக தான் இருக்கும். அங்கே போய்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியான முறையில் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஏதாவது உங்களுக்கு வந்து ஒரு டவுட்ஸ் இருக்குது, சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா நம்ம டெலிகிராம் சேனல் வந்து நீங்கள் வந்து ப்ரைவேட் செட் கொடுங்க, அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என் சைட்லேருந்து ஒரு 24 ஹவர்ஸ்க்கு உங்களுக்கு வந்து ரீப்ளை வரும். ஆல் தி பெஸ்ட், நல்லா பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது கண்டிப்பாக நான் உங்களுக்கு வீடியோவில் மீட் பண்ணுறேன். மறுபடியும் சொல்கிறேன், நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா பண்ணுங்கள். நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த கம்பெனியில் வந்து ப்ளேஸ் ஆகுறாங்க, ஒர்க் ஃப்ரம் ஹோம் வெல்கம் கிட்டு எல்லாமே உங்களுக்கு வந்து இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ இது வந்து உங்களுக்கு ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக உங்களுக்கு வந்து அமையும். ஓகேங்களா? தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட், காட் பிளஸ் யூ.